வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th எக்கனாமிக்ஸோட இந்திய பொருளாதாரம் லெசனோட புக் பேக் தான். வித் ஷார்ட்கட்டோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கர்நாடகத்தின் முக்கியமான தங்க சுரங்க பகுதி. நாடகத்தில் தான் இந்த கோலா உண்டு செய்கிறதெல்லாம் பார்த்தேன். ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் வந்து கோலார். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுது. டிபி வச்சா தானே பொருளாதாரம் வளர்ச்சி மேம்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜிடிபி. கீழ்காண்பவற்றில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க. நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்சர் வந்து பிரான்ஸ். வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளில் வரிசையில் இந்தியாவின் இடம். நம்ம இந்தியானாலே ஏழைகளோட நாடு தான். அப்போ ஆன்சர் 7. கலப்பு பொருளாதாரம். கலப்புனாலே கலக்கிறது 2 விஷயங்கள். ஒன்று பொது, இன்னொன்று தனியார். 2 துறைகளும் சேர்ந்து செயல்படுவது தான். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 6வது, இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. வலிமையின்மை. ஆப்ஷனில் வந்து சமநிலையின்மை. பொருளாதார சமநிலையின்மை. மக்கள் தொகையை பற்றி படிக்கிற படிப்பு மக்கள் தொகையியல். மக்கள் தொகையில் 1961ஆம் ஆண்டு டேஸ் எனப்படுகிறது. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா 61 அப்படின்னா R1 பைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த R1 பைக்குங்கிறது வெடிச்சிருச்சு. அப்போ அது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. நெக்ஸ்ட்டு, எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டிது? முதல்ல 100 கோடி தாண்டிட்டு. ஆன்சர் 2001. 1000 மக்கள்களில் இறப்பவர்கள் எண்ணிக்கை. இறப்பவர்கள் அப்போ கச்சா இறப்பு வீதம். இது நெக்ஸ்ட் ஒன்றில் பிறப்பு விகிதம் இருக்கும். 1000 மக்களுக்கு பிறப்பவர்கள் வந்து கச்சா பிறப்பு வீதம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது இந்த மாதிரி கேட்டால் எதை கேட்குறாங்களோ அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு கீழே என்ன இருக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட நில அளவு. அதோட அளவு வந்து இருக்கணும், நிலத்தோட அளவு. மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு. தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? மாமா தான் தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தார். மாமானாலே நமக்கு தெரியும், ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? காந்தினாலே நமக்கு இந்த லெசனில் படிச்சுதான் தெரிஞ்சிருக்கோம். குமரப்பா தான் காந்தியை பற்றி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இல்லை காந்தியை பற்றி பேசினாலே அவரை பற்றி பேசினாலே கும்மிடுவாங்க. குமரப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களாட்சி சம தர்மத்தை கொண்டவர். மாமா தான் சமமாக நடந்துப்பார், தர்மம் பண்ணுவார். அப்போ மாமா ஜவஹர்லால் நேரு. B.R. அம்பேத்கர் இந்திய பொருளாதாரம் பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவருடைய புக்கு ஒன்று தான், இந்திய ரூபாயின் சிக்கல்கள். இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. இதாவது நம்ம சமதர்ம சிந்தனை வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் நேரம். ஆன்சர் வந்து ஒழுக்க நெறி. காந்தி தாத்தா வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருந்தார். நெக்ஸ்ட் வந்து VKRV ராவ் இவரின் மாணவராக இருந்தார். ராவ் இப்போ வந்து ராத்திரி ஞாபகம் வச்சுக்கலாம். ராவ்னா ராத்திரி வந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடக்கூடாது. அப்போ ஜீன்ஸ் ஆன்சர். பொருளாதார நோபல் பரிசு அமர்த்தியா குமார் சென் பெற்ற ஆண்டு. ஓகே, இப்போ வந்து ஷார்ட்கட் ஆன்சர் வந்து 1998. ஷார்ட்கட்டில் 98 சேர்த்து சொல்லுங்கள். 9899 நைட்டுன்னு வரும். வந்து நைட்டு தான் பொருளாதாரத்தை அமர்ந்து பேசணும். பொருளாதாரம் அமர்ந்து அமர்த்தியா குமார். ஆன்சர் 1998. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது. திருவள்ளுவர் பொருளாதார கருத்துக்கள் எல்லாமே கூறும். செல்வம், வறுமை சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, மேற்கான் அனைத்தும் தான் இதோட ஆன்சர். இப்போ இந்த ஷார்ட்கட் பற்றி படிக்கும்போது நமக்கு 20 ஒன்றோட உடனே படித்தாச்சு. இப்போ கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் இதை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். கர்நாடகத்தில் வந்து எந்த இடத்துல வந்து தங்கம் வந்து கிடச்சிது? இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த 2க்கும் ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.